இரங்கல் தீர்மானம். பழம்பெரும் நடிகை திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் மறைவு குறித்து. தென்னிந்திய திரையுலகில் 7 தலைமுறைக்கு மேலாக தனது தனித்துவமான நடிப்பாற்றலால் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் 21/8/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை மிகுந்த அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. 1931ஆம் ஆண்டு பிறந்த திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் தனது 19வது வயதில் பிரபல இயக்குனர் எல்வி பிரசாத் அவர்களின் ஷவுகாரு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி முதல் படத்திலேயே தனது அசாத்திய நடிப்பால் அந்த படம் பெயரையே தனது வாழ்நாள் அடைமொழியாக மாற்றிக்கொண்ட பெருமைக்குரியவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் பல்வேறு வயது மற்றும் தன்மையுடைய கதாபாத்திரங்களிலும் சிறப்பாக நடித்து இந்திய திரையுலகில் தனக்கென ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பெற்றவர். தமிழக அரசியல் வரலாற்றின் உன்னத ஆளுமைகளும் முன்னாள் முதலமைச்சர்களுமான மாண்புமிகு டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன், மாண்புமிகு கலைஞர் மு. கருணாநிதி மற்றும் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைத்துறையில் இணைந்து பணியாற்றிய தனித்துவமான வரலாற்று பெருமை கொண்ட திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் திரு என்.டி. ராமாராவ் அவர்களுடனும் பல காவிய படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், திரு ஜெமினி கணேசன் தொடங்கி திரு கமலஹாசன், திரு ரஜினிகாந்த் மற்றும் சமகாலத்து இளம் தலைமுறை நடிகர்கள் வரை 4 தலைமுறை ஆளுமையுடன் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பன்முகத்தன்மையோடு நடித்தவர். கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதனை உள்வாங்கி இயல்பாகவும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தும் ஆற்றல் அவருக்கே உரிய தனிச்சிறப்பாகும். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தரின் நாடகங்கள் மூலம் மேடை ஏறிய இவர் அவரது இயக்கத்தில் வெளியான எதிர்நீச்சல், இருகோடுகள், காவிய தலைவி போன்ற படங்களில் நடுத்தர குடும்ப பெண்களின் வலிகளையும் உணர்வுகளையும் திரையுறையில் தத்ரூபமாக பிரதிபலித்தார். புதிய பறவை படத்தில் அவர் பாடிய பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல் இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் சிறந்த நடிகையாக மட்டுமின்றி உள்ளக வடிவமைப்பாளர், இன்டீரியர் டிசைனர் மற்றும் சமையல் கலையில் அசாத்திய திறமை வாய்ந்தவராகவும் திகழ்ந்தார். பெண்களின் சுயசார்பு மற்றும் கண்ணியத்திற்கும் தன் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர். கலை உலகிற்கு அவர் ஆற்றிய எழுச்சிமிகு தொண்டினை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது மற்றும் ஆந்திர பிரதேச அரசின் நந்தி விருதுகள், கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது தவிர இந்திய திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை பாராட்டும் வகையில் ஒன்றிய அரசு அவருக்கு 2022ஆம் ஆண்டில் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் மறைவு ஒரு பழம்பெரும் நடிகையின் மறைவு மட்டுமல்ல, ஒரு சகாப்தத்தின் நிறைவாகவும் தென்னிந்திய திரையுலகின் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகவும் இப்பேரவை கருதுகிறது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகு